மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 47. ஆதித்யா கூறியதை கேட்ட கஜேந்திரனுக்கு ஒரு நொடி இதயம் துடிப்பது நின்று போனது. பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்பது போல் அவன் கால்கள் கிடுகிடுவென ஆட ஆரம்பித்தது. அட உட்காருங்க சார், உங்களைத்தான் என்றவன் கஜேந்திரனின் தோளில் கை வைத்து அழுத்தி அமர வைத்துவிட்டு அவன் எழுந்து கொண்டான். அந்த பக்கமாக வந்து கஜேந்திரனின் அருகில் டேபிளின் மேல் ஒரு பக்கம் காலை தூக்கி போட்டு அமர்ந்து மறு காலை ஆட்டியவாறே கஜேந்திரனின் காலரை சரி செய்து விட்டு கொண்டே கூறினான். பாருங்க சார், நீங்கள் ஆஃபீஸில் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருது. அதுக்கு தான் எப்போவும் நாம் முதலாளினா நம்ம கண்ட்ரோல்லையே எல்லாத்தையும் வச்சுக்கணும். எதுக்காக தேவையில்லாமல் இவ்வளவு தூரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க? வட்டி பணம் தானே சார், மேடம் அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க. என்ன மேடம் என்றான் மிருணாளினியிடம் திரும்பி. அவள் தலை தானாக அசைந்தது. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாரிக்கிட்ட கொடுத்துட்டு போங்க. இனிமேல் மாதம் 5 தேதிக்குள்ளே வட்டி பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அதுக்கு நான் கேரண்டி என்று விட்டு, ஆமாம் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குல்ல என்று கேள்வி எழுப்பியவன் அவனே பதிலும் அளித்தான். நிச்சயமாக இருக்கும். இப்போ எல்லாம் பொட்டி கடைக்காரங்க கூட இந்த ஜிபே ஃபோன்பே இப்படி எல்லாத்தையும் வச்சுருக்காங்களே. இவ்வளவு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறீங்க, உங்ககிட்ட எல்லாம் இருக்குமா என்று விட்டு பாரியை பார்த்தான். பாரி, சார்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோ. ஓகே சார், சந்தோஷமாக தலையசைத்தான் பாரி. அப்பொழுது ஆதியின் செல்ஃபோன் ஒலிக்க எடுத்து பேசினான். சொல்லுங்க முருகப்பண்ண என்று விட்டு ஃபோனை காதிலிருந்து எடுத்தான். ஒரு நிமிஷம் மேடம், என்னோட ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் கால் பண்ணுறாரு என்று விட்டு மீண்டும் ஃபோனை காதில் வைத்தான். அப்படியா, மயக்கம் போட்டுட்டானா? நான் வச்சுட்டு வந்த 4 கடியும் உடஞ்சதா இல்லையா? அப்படியா, இன்னும் ஒன்று இருக்கா? அப்போ அவன் முகத்தில் தண்ணியை தெளித்து கொஞ்சம் காஃபி டீ ஏதாச்சும் வாங்கி கொடுத்து நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு கழியையும் அடித்து உடைங்க. இன்னொரு தடவை அவன் பொண்ணுங்க பக்கம் திரும்பி பார்க்கவே கூடாது என்று விட்டு கஜேந்திரனை ஒரு பார்வை பார்த்தான். அவன் பயத்தில் எச்சில் கொட்டி விழுங்கினான். முகமெல்லாம் வியர்க்க ஆரம்பித்து விட்டிருந்தது. சரி அண்ணன், அந்த ஒரு கழியையும் உடைச்சிட்டு அவனை மூளையில் தூக்கி போடுங்க. நான் வந்து பார்த்துட்டு போதுமானு சொல்கிறேன், அப்புறமா அனுப்பிடலாம் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான். மீண்டும் கஜேந்திரனை பார்க்க அவன் நடுக்கத்தோடு அமர்ந்திருந்தான். அவன் கன்னத்தில் செல்லமாக தட்டினான் ஆதி. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார் என்றான் மெல்லிய குரலில். என்னோட குடும்பம்? அதுவும் தெரியாது. குட், தெரிய வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் தெரியக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நாம் 2 பேரும் எப்பவும் சந்திக்கக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுதா? இடம் வளமாக தலையசைத்தான். உங்கள் நல்லதுக்கு தான் கஜா சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு தடவை என்னை பார்த்தா அதுதான் உங்களுக்கு கடைசி நாள். இப்போ சொல்லுங்க, திரும்பவும் என்னை பார்க்கணுமா? சிரித்து கொண்டே அவன் கேட்க, வேண்டாம் சார் வேண்டாம் சார் என்றான் அவசரமாக. சரி, நீங்கள் கிளம்புங்க. உங்கள் ஊருக்கு போகிற ரோடு வேற சரியில்லை, அதையும் மீறி சீக்கிரமாக போகணும் இல்லையா? அவன் கூறியதும் அதற்காகவே காத்திருந்தவன் போல் எழுது கொண்டான் கஜேந்திரன். போங்க என்றான் ஆதி. விட்டால் போதும் என அவன் அறையின் கதவை நோக்கி நடக்க சொடுக்கிட்டு மீண்டும் அழைத்தான். இன்னும் என்ன என்பதை போல் பயந்தவாறே திரும்பி பார்த்தான். உங்கள் ஊருக்கு போய் இந்த பொண்ணு போலீஸ்காரனை வச்சு மிரட்டுச்சு, இந்த பொண்ணு ஒரு போலீஸ்காரன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கு சொல்லிக்கொண்டே மிருணாளினியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இந்த பொண்ணு ஒரு போலீஸ்காரனை லவ் பண்ணுது இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் உண்மை இல்லை, கரெக்டா? அவன் வேகமாக ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான். என்ன, நீங்கள் தலையாட்டுறதை பார்த்தா நம்பின மாதிரியே தெரியலையே. இல்லை சார், நம்புகிறேன். என்னோட வீட்டு வேலை முடியும் எப்படியும் 6 மாதம் ஆகும்னு மேடம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலை இன்னும் 2 மாதம் இழுத்துடும். அப்புறம் எனக்கு கஷ்டம் தானே. பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன். எனக்கு அப்படி இருக்க எல்லாம் பிடிக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க என்றவன் காற்றில் கணக்கிட்டு, ஒரு 7 மாதம் கழித்து வந்து இப்படி அவங்கக்கிட்ட பணத்தை வாங்க ஆரம்பிங்க. அது வரைக்கும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா என்றான். அவன் தலை சம்மதமாக தலையசைந்தது. 7 மாதமா? 7 ஜென்மா ஆனாலும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான். சரி நீங்கள் கிளம்புங்க என்றான். அவன் கதவை திறக்க, ஒரு நிமிஷம் என்றான் மீண்டும். ஐயோ, இன்னும் என்ன, விட்டு தொலையண்டா, நான் இனி இவ பேரை கூட மறந்துடுறேன் என்று மனதிற்குள்ளேயே கூப்பாடு போட்டுக்கொண்டு ஆதியை பார்த்தான் கஜேந்திரன். பாரி, போய் சார்கிட்ட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க என்றான். ஓகே சார், சந்தோஷமாக சிரித்து கொண்டே அவன் பின்னே சென்றான் பாரி. இருவரும் அறையை விட்டு சென்ற பின் மிருணாளினியை ஒரு பார்வை பார்த்தான். அவளோ விழி விரித்து அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் முன் கையை அசைத்து, ஹலோ மேடம் என்றான். கண்கள் சிமிட்டி தன்னிலை அடைந்தாள்.
உங்களுக்கு போலீஸ்காரங்கன்னா ஏன் பிடிக்காதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்க பார்த்தவங்க தப்பானவங்களா இருந்திருக்கலாம். எல்லா போலீஸ்காரங்களும் அப்படி இல்லை என்றவன் தன் காலரை இரு விரலால் சரி செய்து கொண்டே கூறினான். இங்க நல்ல போலீஸ்காரங்களும் இருக்காங்க என்ன மாதிரி. நீங்க தாராளமா என்ன நம்பலாம் என்றவன் கடைசி வார்த்தையை அழுத்தி கூறினான். ஆதி சார் என்று அவள் ஏதோ சொல்ல வர கையை நீட்டி தடுத்தான். இத்தனை நாள் நான் யாருன்னு தெரியாது, அதனால ஆதி சார்னு கூப்பிட்டீங்க. இப்போதான் தெரிஞ்சிடுச்சுல்ல, இனி ஆதினே கூப்பிடலாம் என்றான் குறும்பு புன்னகையோடு. அவன் கூறியதை கேட்டு வெகுவாக திகைத்து பார்த்து கொண்டு இருந்தாள். தன் பிஸ்டலை எடுத்து மீண்டும் வைத்து கொண்டவன் உதட்டில் உறைந்த அதே புன்னகையோடு கூலர்ஸை எடுத்து கண்களில் மாட்டிக்கொண்டான். சென்று கதவை திறக்கும் முன் திரும்பி அவளை பார்த்தான். அவள் அவனையே தான் இமைக்க மறந்து பார்த்து கொண்டு இருந்தாள். நீங்க தான் என்னோட முகத்தை பார்த்து என்னோட உணர்வுகளை படிச்சிடுவீங்களே, இப்பவும் கரெக்டாக படிச்சிட்டிங்களா? சின்ன சிரிப்போடு கேட்டுவிட்டு கதவை திறக்க, ஆதி ஒரு நிமிஷம் என்றாள். அவள் வெளிப்பில் இன்பமாக அதிர்ந்தான் ஆதி. திரும்பி அவளை பார்க்க, படிச்சிட்டேன், நீங்களும் இனி வாங்க போங்கன்னு சொல்ல வேண்டாமே என்றாள். தேங்க்ஸ் என்று விட்டு வேகமாக சென்று விட்டான் ஆதி. தன் இரு விரல்களை இறுக கோர்த்து ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டாள் மிருணாளினி. இந்த பொண்ணு ஒரு போலீஸ்காரனில் லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடாது என்று கஜேந்திரனிடம் ஆதி சொன்னபோது அவளை பார்த்த பார்வை, அதன் அர்த்தம் என்ன என்று யோசித்தாள். மீண்டும் மீண்டும் அவன் கஜேந்திரனிடம் பேசியதை ஓட்டி பார்த்தவள் மனதில் ஏதோ இதுவரை இல்லாத ஒரு உணர்வு பூத்தது. இதுவரைக்கும் நான் யாருன்னு தெரியாது, இப்போ தெரிஞ்சிருச்சில்ல. சூசகமாக அவன் சொல்ல வந்ததை உணர்ந்தவள் முகத்தில் முதன்முறையாக வெட்கம் பூத்தது. தன் இரு கைகள் கொண்டு முகத்தை மூடிக்கொண்டாள். அவளுடைய புலன்களை எல்லாம் அவள் மனம் மட்டுமே ஆட்சி செய்து கொண்டிருப்பதைப் போல் தோன்றியது. மூளை வேலை நிறுத்தத்தை செய்து எங்கோ ஓரமாக ஒதுங்கி அமர்ந்ததைப் போல் உணர்ந்தாள். இந்த நிலையை எப்படி கையாள்வது என்று புரியாமல் தவித்தாள். பாரியிடம் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த கஜேந்திரன் விட்டால் போதும் என்று பின்னங்கால் பிடரையிலிடற அங்கிருந்து தன் செவர்லெட்டை எடுத்துக்கொண்டு பறந்து விட்டான். செல்லும் வழியில் அவரை அழைத்தான். சொல்லியா, என்ன ஆச்சு? மோடி ஆச்சு. எதுக்கு இப்படி கடுப்பா பேசுற? அவ திட்டினாளா என்ன? அப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே, மனசுக்குள்ள பயம் இருக்குமே. யோ சும்மா இருக்கியா? இனி அந்த பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஏன், என்ன ஆச்சு? கத்தி எடுத்து சொருகிட்டாளா என்ன என்று கேட்டு சிரித்தார் அவர். வாயை மூடு, போதும். உன் பேச்சை கேட்டு இனி நான் அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நீயும் பேசாம ஒதுங்கிக்கோ. திடீர்னு என்ன வந்துச்சு? இன்னைக்கு அவளோட கிளையண்ட்டுன்னு ஒரு போலீஸ்காரன் வந்தான். என்னை சிரிச்சுக்கிட்டே மிரட்டுறான். ஆனால் எனக்கு தான் உயிரே கொஞ்ச நேரம் கையில் இல்லை. கூடவே என் தொழிலையும் வேற நாசம் பண்ண பார்த்தான். போலீஸ்காரனா? அவனுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? யோ வேணாம், உன் மூளையை வச்சுக்கிட்டு சும்மா இரு. எதையாச்சும் யோசிச்சு அப்புறம் செத்து தொலைச்சிடாத. இங்கே பாரு, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏற்கனவே அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணிட்ட. இதோட நிப்பாட்டிக்கோ. அவள் எப்படியோ போயிட்டு போறா. ஒழுங்கா உன்னோட குடும்பத்தை பாரு. ஏற்கனவே உன் பையன் உன்னை ஒதுக்கி வச்சுட்டான். இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணி மொத்த குடும்பத்தையும் இழந்துடாத. அவ்வளவுதான் சொல்லுவேன். கேட்குறதும் கேட்காததும் உன்னோட இஷ்டம் என்று விட்டு அழைப்பை துண்டித்த கஜேந்திரன் வேகமாக செல்போனை பக்கத்து இருக்கையில் தூக்கி எறிந்தான். அதை கேட்டவரின் முகம் இறுகியது. நான் சும்மா இருக்கணுமா? என் பையனை செருப்பால் அடித்த அவளை அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட்டுடுவேனா என்ன? அவன்தான் சொரணை இல்லாமல் இன்னும் அவளுக்காக உருகிட்டு இருக்கான். இப்போ அவன் அம்மாவும் கூட்டு சேர்ந்துட்டா. அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு அவளும் வேற கொடியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா. ஆனால் அப்படியே விட்டா அந்த அன்பு கிட்ட நான் தோத்த மாதிரி ஆகிடும். அவன் பொண்ணு சாகிற வரைக்கும் சந்தோஷன்ற வார்த்தைக்கே அர்த்தம் மறந்து போய் பைத்தியமா தெரியணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் என்று தனக்குள் சூளுரைத்து கொண்டார் வெற்றி. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.